ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப், புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாக இந்த 2026 வருஷத்தினுடைய முதல் மாதத்தினுடைய 2வது நாளில் உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஆண்டு நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படியே ஆதியாகமம் 12:2 நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணி உங்களை எல்லாவித நன்மையால் திருப்தி ஆக்குவதற்கு அவர் உண்மையிலவராயிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 65ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஆமென். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன செய்கிறாரா? வருஷத்தை நன்மையால் முடிசூட்ட பண்ண போகிறார். அல்லேலூயா. இந்த 2026 வருஷம் எப்படி இருக்குன்னு பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க. அவர் நன்மையால் உங்களை திருப்தியாக்க உண்மையில் இருக்கிறார். அல்லேலூயா. இத்தனை ஆண்டுகளும் கிடைக்கல பிரதர், இத்தனை ஆண்டுகளும் 2025 வருஷம் எதிர்பார்த்தேன், ஆனால் அந்த நன்மை கிடைக்கல, அந்த ஆசீர்வாதம் கிடைக்கல. ஒருவேளை கடந்த ஆண்டில் நீங்கள் நிறைய புலம்பி இருக்கலாம், ஆனால் இந்த ஆண்டில் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் நன்மையால் உங்களை திருப்தி ஆக்குவதற்கு உண்மையில் வர இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 14வது வசனம் கூட வாசிக்கும் போது அங்கே அழகாய் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்களா? தேவ பிள்ளைகள, நீங்கள நான் யாரு? அவருடைய ஜனமா இருக்கிறல, அவருடைய நன்மையினால் கர்த்தர் நம்மை திருப்தியாக்க உண்மையிலவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள, ஆமை என் ஜனங்கள் எவ்வளவு அழகா ஆண்டர் ப்ரொசஸ் பண்றார். நான் அளிக்கும் நன்மையினால இந்த வருஷம் உங்களுக்கு கர்த்தர் நன்மையின் ஆண்டா வைக்க போறார். அவர் உங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்கணும் திட்டமிட்டு இருக்கிறாரோ அத்தனை நன்மைகளை அவர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு உண்மையில் வர இருக்கிறார். ஏன்னா நீங்களா நான் யாரு? அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம் அல்லவா? உங்களை குறைவா வைப்பாரா? பயப்படாதீங்க. இந்த ஆண்டில் நன்மையினால் உங்களுக்கு குறித்து திருப்தியாக்க உண்மையில் வர இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 25ஆம் சங்கீதம் 13வது வசனத்தை கூட நீங்க வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். அவன் ஆத்துமா நன்மையினால் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். ஆமென். அவன் ஆத்துமா நன்மையினால் தங்குமா? தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்க ஆவி ஆத்துமா சரீரத்தை நன்மையால நிரப்ப போகிறார். இந்த வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவேன்னு சொன்ன கர்த்தர் அப்படியே ஆமென் உங்க ஆவியில் ஆமென் நல்ல உற்சாகத்தை கொடுத்து நீங்கள் ஆவியில் பலனா இருக்க போறீங்க. உங்கள் ஆவி ஆண்டவரோடு இணைந்து இந்த ஆண்டில் பரிசுத்தமாக நீங்கள் வாழ போறீங்க. அது மாத்திரம் இல்லாமல் உங்கள் ஆத்மாவும் பலனுள்ளதாய் ஆமென் நன்மையினால் அந்த ஆத்மா நிரம்பி உங்கள் ஆத்மாவும் பாவம் செய்யாமல் அவளை செழிப்பாக போகிறது. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருன்னு 3:2 வாசிக்கிறோமே. அப்படி இன்னைக்கு இந்த வருஷத்துல கர்த்தர் பிரியமானவனே எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 103ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை கூட வாசிக்கும் போது இப்படியா சங்கீதக்காரன் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென். ஆண்டவர் நன்மையினால் வாயை திருப்தியாக்கி என்ன செய்யறார்? கழுகுக்கு சமானமான வயது திரும்ப. தேவ பிள்ளையில ஆயுசு நாட்களே கத்தவங்களை பெருக போகிறார். இந்த 2026 வருஷம் மாத்திரமில்லை, ஆமை இப்படி பல ஆண்டுகளை நீங்க காண போகிறீர்கள். அல்லேலூயா. கழுகுக்கு சமானமான வயது திரும்ப. தெய்வ பிள்ளைகளை சந்ததி சந்ததி ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உங்களை வருஷம் வருஷமா எங்களை ஆசீர்வதித்து நன்மையினால் உங்களை திருப்தி ஆக்குவதற்கு உண்மையில் இருக்கிறார். ஆமேன். வருஷத்தை நன்மையால் முடிச்சுட்டுவேன் சொன்ன கர்த்தர், நீங்க என்ன நன்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ என் ஜனங்கள் நான் அளிக்க நன்மையால் திருப்தி ஆவார சொன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிற அல்லவா, அந்த நன்மையை அவங்களை நிரப்புவார். சோர்ந்து போகாதீங்க, தைரியமா இருங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு நன்மையும் கிருபையும் தொடருகிற ஆண்டா இருக்கும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நன்மையை தந்து ஒவ்வொரு நாளும் கிருபையினால் முடிசூடி ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவேன் வாக்கு பண்ண கர்த்தர் ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஆண்டவரே இந்த 2026 வருஷம் ஐயோ எப்படி இருக்குமே கலங்கி இருப்பாங்க. நானா ஆண்டவரே நன்மையினால் இவளை முடிசூட்டும்படியாக ஜெபிக்கிறப்பா. என்ன நன்மை ஆண்டவர் கடந்த ஆண்டில் இழந்து போனாங்களோ, கடந்த ஆண்டில் கிடைக்கலையோ, இந்த ஆண்டில் அது கிடைக்கட்டும், அது வாய்க்க பண்ணுங்க. இவளை ஆசீர்வதிங்கப்பா.
இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். உங்கள் தெய்வீக பாதுகாப்பை கொடுக்கிறோம். இந்த நாள் மாத்திரமில்ல ஐயா, இந்த 26வது வருஷம் முழுதும் நீ பாதுகாத்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். கிருபையில கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். இந்த வருஷம் உங்களுக்கு நன்மையால் நிரம்பும். தைரியமா போங்க. God bless you.